ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நீங்கள் இங்கிலீஷில் பேச இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நிறைய சென்டென்ஸ் நாம் கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் கவனிங்க. ஃபார் அப்படின்னா காக அப்படின்னு நமக்கு தெரியும். எனக்காக, உனக்காக, அவனுக்காக, அவளுக்காக, அவர்களுக்காக, எங்களுக்காக, இந்த 6 வார்த்தையையும் கவனமாக கவனிங்க. காக அப்படிங்கிறதுக்கு ஃபார், எனக்காக அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் ஃபார் மீ அப்படின்னு சொல்லணும். ஃபார் மீ அப்படின்னா எனக்காக அப்படின்னு அர்த்தம். உனக்காக அப்படின்னா ஃபார் யூ உனக்காக. அவனுக்காக இதை நாம் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லணும். அவளுக்காக அப்படிங்கிறத ஃபார் ஹர் அப்படின்னு சொல்லணும். அவர்களுக்காக ஃபார் தெம். எங்களுக்காக ஃபார் அஸ். இப்போது இந்த இடத்துல உங்கள் பேர் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ராணிக்காக அப்படின்னு சொல்கிறேன். இதை நம்ம இங்கிலீஷில் ஃபார் ராணி, ராணிக்காக. ராஜாவுக்காக ஃபார் ராஜா. இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் தமிழ் வார்த்தைகள் நம்ம பேசும்போது நம்ம எனக்காக இதை செய், உனக்காக, அவனுக்காக, அவளுக்காக, அவர்களுக்காக, எங்களுக்காக, இந்த வேர்டு நம்ம எங்கெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அங்கெல்லாம் ஃபார் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி தான் பேசணும். எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எனக்காக, ஒரு சின்ன சென்டென்ஸ். இது எனக்காக. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இது எனக்காக. நம்ம ஏற்கனவே எனக்காக அப்படிங்கிறதுக்கு நம்ம படிச்சிருக்கோம் ஃபார் மீ. இது எனக்காக அப்படின்னு நம்ம சின்னதாக ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம திஸ் இஸ் ஃபார் மீ. திஸ் அப்படின்னா இது எனக்காக அப்படிங்கிறதுக்கு நம்ம திஸ் இஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லணும். இப்போது இதுவே இது அவனுக்காக, நான் ஒரு விஷயம் அவனுக்காக பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது அவனுக்காக அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஃபார் ஹிம். ஃபார் ஹிம் அப்படின்னா என்ன? அவனுக்காக. இது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் ஹிம். உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இன்னொன்று பாருங்கள். இது உனக்காக. இது உனக்காக. நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குகிறோம், யாராவது இது யாருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது உனக்காக தான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? திஸ் இஸ் ஃபார் யூ. வெரி குட். திஸ் இஸ் ஃபார் யூ. இது உனக்காக. இதுவே இது அவளுக்காக. இது எப்படி சொல்லலாம்? இப்போது நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். இது அவளுக்காக. வெரி குட். திஸ் இஸ் ஃபார் ஹர். இது அவளுக்காக. இது அவர்களுக்காக. இதை எப்படி சொல்லலாம்? இது அவர்களுக்காக. திஸ் இஸ் ஃபார் தெம். திஸ் இஸ் ஃபார் தெம். நமக்கு தெரியும் ஃபார் தெம் அப்படின்னா அவர்களுக்காக அப்படின்னு. ஸோ இது அவர்களுக்காக அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லணும். இப்போ இன்னொன்று பாருங்கள். இது எங்களுக்காக. இதை எப்படி சொல்லலாம்? நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். வெரி குட். எல்லாருமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. இது எங்களுக்காக. இதை நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் ஃபார் அஸ். திஸ் இஸ் ஃபார் அஸ். இது எங்களுக்காக. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம பார்க்கலாமா? எனக்காக இதை பண்ணு, எனக்காக இதை பண்ணு நம்ம சொல்லுவோம்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை வீட்டில் இருக்கவங்கக்கிட்டேயோ, இதை எனக்காக பண்ணிட அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இப்போ நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸில் எனக்காக அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு ஃபார் மீ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை பண்ணு அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கிலீஷில் டூ திஸ். டூ திஸ். டூனா செய் இல்லை பண்ணு அந்த மாதிரியான வார்த்தைக்கு உரிய அர்த்தம். இதை அப்படிங்கிறதுக்கு திஸ். ஸோ இதை பண்ணு அப்படிங்கிறதுக்கு டூ திஸ். யாருக்காக? எனக்காக. ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னா டூ திஸ் ஃபார் மீ. டூ திஸ் ஃபார் மீ. எனக்காக இதை பண்ணு. உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள்.
இப்போது அவனுக்காக இதை பண்ணு, அவனுக்காக இதை பண்ணு, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? do this for him. அவனுக்காக அப்படின்னாலே for him அப்படின்னு அர்த்தம். இதை பண்ணு அப்படிங்கிறதுக்கு do this. ஸோ அவனுக்காக இதை பண்ணு, இதை நம்ம இங்கிலீஷில் do this for him அப்படின்னு சொல்லணும். இப்போது அவளுக்காக இதை பண்ணு, அவளுக்காக இதை பண்ணு, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? do this, இதை பண்ணு, அவளுக்காகங்கிறதுக்கு வெரி குட், for her. அவளுக்காக இதை பண்ணு அப்படிங்கிறதுக்கு do this for her, வெரி குட். இப்போது அவர்களுக்காக இதை பண்ணு, அவர்களுக்காக இதை பண்ணு, இது எப்படி சொல்லலாம்? do this for them, வெரி குட். do this for them. for them அப்படின்னா அவர்களுக்காக இதை பண்ணுங்கிறதுக்கு do this. இப்போது எங்களுக்காக இதை பண்ணு, எங்களுக்காக இதை பண்ணு, இது எப்படி சொல்லலாம்? do this for us. do this for us. எங்களுக்காக இதை பண்ணு. இப்போது நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் இந்த ஃபார் அப்படிங்கிற வேர்டு வச்சு நம்ம கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள். நம்ம இந்த சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த ஃபார் அப்படிங்கிற வேர்டு வச்சு. இப்போ பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள். நான் உனக்காக சமைக்கிறேன், நான் உனக்காக சமைக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இதில் உனக்காக அப்படிங்கிற வேர்டுக்கு நமக்கு இங்கிலீஷில் நல்லா தெரியும். ஃபார் யூ அப்படின்னா உனக்காக. இப்போது நான் அப்படின்னா ஐ, அதுவும் நமக்கு நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ இப்போது நான் உனக்காக, இது உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, உனக்காகங்கிறதுக்கு ஃபார் யூ. நான் உனக்காக என்ன செய்கிறேன்? சமைக்கிறேன். சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக். ஸோ நான் உனக்காக சமைக்கிறேன். இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ குக் ஃபார் யூ. ஐ குக் ஃபார் யூ. நான் உனக்காக சமைக்கிறேன். இப்போது நான் அவனுக்காக சமைக்கிறேன், நான் அவனுக்காக சமைக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ குக் அப்படின்னா நான் சமைக்கிறேன். யாருக்காக? அவனுக்காக. நம்ம அவனுக்காக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு படித்தோம்? ஃபார் ஹிம், வெரி குட். ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்காக. ஸோ நான் அவனுக்காக சமைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ குக் ஃபார் ஹிம், அவ்வளோதான். ஐ குக் ஃபார் ஹிம், நான் அவனுக்காக சமைக்கிறேன். இதுவே நான் அவளுக்காக சமைக்கிறேன், நான் அவளுக்காக சமைக்கிறேன். இது நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். வெரி குட். ஐ குக் ஃபார் ஹர், ஐ குக் ஃபார் ஹர், நான் அவளுக்காக சமைக்கிறேன். இப்போது நான் எங்களுக்காக சமைக்கிறேன், நான் எங்களுக்காக சமைக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? எங்களுக்காக, இதை நம்ம எப்படி படித்தோம் இங்கிலீஷில்? ஃபார் அஸ், ஃபார் அஸ், எங்களுக்காக. நான் எங்களுக்காக சமைக்கிறேன், இது இங்கிலீஷில் ஐ குக் ஃபார் அஸ், ஐ குக் ஃபார் அஸ், நான் எங்களுக்காக சமைக்கிறேன். இப்போது நம்ம ஒரு பேர் வச்சு நம்ம சொல்லலாம். நான் ராணிக்காக சமைக்கிறேன், நான் ராணிக்காக சமைக்கிறேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நீங்கள் தான் இதுக்கு ஆன்சர் சொல்லணும். வெரி குட். ஐ குக் ஃபார் ராணி, ஐ குக் ஃபார் ராணி. இப்போது நம்ம இந்த சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த காக அப்படிங்கிற ஒரு வேர்டு வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் கற்றுக்கிட்டு வந்தோம் இல்லையா? இப்போது நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஸோ நான் அப்படிங்கிற வேர்டுக்கு நமக்கு தெரியும், உனக்காக அப்படிங்கிறதுக்கும் நமக்கு தெரியும். இப்போது காத்து கொண்டிருக்கிறேன், இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, காத்திருத்தல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் வெயிட். ஆனால் இது நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா வெயிட்டிங் அப்படின்னு சொல்லணும். வெயிட்டிங் அப்படின்னா காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன், இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஃபார் யூ அப்படின்னா உனக்காக, ஐ அப்படின்னா நான், வெயிட்டிங் அப்படின்னா காத்து கொண்டிருக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இந்த சென்டென்ஸை ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லணும். இதுவே நான் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் டைப் பண்ணிகிட்டே வாங்க. நான் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹிம். வெரி குட். அவனுக்காக அப்படிங்கிறதுக்கு ஃபார் ஹிம். ஸோ நான் காத்து கொண்டிருக்கிறேன் யாருக்காக? அவனுக்காக. ஸோ அதை இங்கிலீஷில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹிம். நான் அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், இது எப்படி சொல்லலாம்? நான் அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர். நான் அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், இது எப்படி சொல்லலாம்? நான் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்காக இதுக்கு எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஃபார் தெம். ஃபார் தெம் அப்படின்னா அவர்களுக்காக. ஸோ நான் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தெம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தெம். இப்போது நான் இங்கே ஒரு 5 தமிழ் சென்டென்ஸ் தரேன். நான் உனக்காக வந்தேன், நான் உனக்காக பேசுகிறேன், நான் உனக்காக வாங்குகிறேன், நான் உனக்காக வருகிறேன், நான் உனக்காக போகிறேன். இந்த 5 சென்டென்ஸையும் கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு உனக்கு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா? இப்போது நம்ம ஃபார் அப்படின்னா காக அப்படின்னு படித்தோம். உனக்காக, எனக்காக, எல்லாத்துக்குமே நம்ம எப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். எனக்காகனா ஃபார் மீ, உனக்காகனா ஃபார் யூ. ஸோ இப்போது அதை கவனமாக யோசித்து நான் உனக்காக வந்தேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்கள். ஓகே, நான் ஆன்சர் சொல்கிறேன், கவனிங்க. நான் உனக்காக வந்தேன் ஐ கேம் ஃபார் யூ. ஐ கேம் ஃபார் யூ. இங்கே ஏம் அப்படிங்கிற வேர்ட் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, நான் வந்தேன் வருகிறேங்கிறதுக்கு இங்கிலீஷில் கம். ஆனால் நான் வந்தேங்கிறது பாஸ்ட் டென்ஸு. ஸோ கம் ஓட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா கேம். ஏற்கனவே முடிந்த ஒரு செயல். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல ஐ கம் ஃபார் யூ அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அதோட தமிழ் அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் உனக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஐ கேம் ஃபார் யூ. நான் உனக்காக பேசுகிறேன், இதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஸ்பீக் ஃபார் யூ. ஐ ஸ்பீக் ஃபார் யூ. நான் உனக்காக பேசுகிறேன். நான் உனக்காக வாங்குகிறேன். வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பை அப்படின்னா வாங்குறதுன்னு அர்த்தம். ஸோ நான் உனக்காக வாங்குகிறேன், இதை இங்கிலீஷில் ஐ பை ஃபார் யூ. நான் உனக்காக வருகிறேன். இந்த சென்டென்ஸுக்கு தான் நாம் இங்கிலீஷில் ஐ கம் ஃபார் யூன்னு சொல்லணும். நான் இது ப்ரெசண்ட்டில் இப்போது நடக்கிற விஷயம். ஸோ ஐ கம் ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்காக வருகிறேன். நான் உனக்காக போகிறேன், இதை நாம் இங்கிலீஷில் ஐ கோ ஃபார் யூ. ஐ கோ ஃபார் யூ. நான் உனக்காக போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.